Hi friends, welcome to IT Board. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து மேஜிக் டேபிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேஜிக் டேபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா SQL சர்வரில் டிஃபால்ட்டாக ரீசெண்டாக இன்செர்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸையோ இல்லை என்ன டேட்டாஸ் டெலீட்டட் ஆச்சு அப்படிங்கிற டேட்டாஸையோ நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள்ஸ். அது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள். அது டிஃபால்ட்டாகவே SQL சர்வரே நமக்கு அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போகிற ஒரு டேபிளுக்கு அப்படிங்கும்போது அங்கே இன்சர்ட்டட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். SQL சர்வர் அதை க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அந்த டேபிளில் அந்த ஸ்கோப்பில், அதாவது அந்த எக்ஸிக்யூஷன் டயத்தில் மட்டும்தான் அந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்ண முடியும். மற்ற டயத்தில் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. விர்ச்சுவலாக அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் டயத்தில் மட்டும்தான் அது லைவாக இருக்கும். ஸோ ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் அந்த இன்சர்ட்டட் அப்படிங்கிற மேஜிக் டேபிள்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி டெலீட் பண்ணுற இடத்துலையும் டெலீட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெலீட்டட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் டேபிள் கிரியேட் ஆகும். எல்லா டெலீட் ஸ்டேட்மெண்ட்லேயுமே இருக்கும். இதை நம்ம எந்த இடத்துல கால் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒன்று ட்ரிகரில் இல்லை அவுட்புட் கிளாஸ் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த ரெண்டையுமே டீட்டெயிலாக ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷனில் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட இந்த மேஜிக் டேபிள்ஸை எப்படி கால் பண்ணுறது, அதோட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இங்கே ஒரு ட்ரிகர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் for insert process on employee for insert. ஜென்ரல் என்ன பண்ணுவோம்னா select star from inserted. இதுதான் அந்த மேஜிக் டேபிள். ஸோ இன்சர்ட்டட் அப்படிங்கிறது ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லையுமே இந்த இன்சர்ட்டட் அப்படிங்கிற டேபிள் SQL சர்வர் டிஃபால்ட்டாகவே இன்டர்னலாகவே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலிருந்து இந்த டயத்தில் மட்டும்தான் நம்ம இதை கால் பண்ணிக்க முடியும். தனியாக இதை நம்ம ரன் பண்ணால் இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம்ன்றது எரர் ரைஸ் ஆயிரும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ட்ரிகருக்குள்ளே கால் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஸோ இப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் கால் ஆகும். ட்ரிகர் மூலமாக இந்த ரெக்கார்ட்ஸு இந்த இன்சர்ட்டட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெக்கார்டு இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ட்ரிகர் கால் ஆகி ட்ரிகர்லேருந்து இந்த இன்சர்ட்டட் டேபிள்லேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் அதே தான், ட்ரிகர் கால் ஆகும். ட்ரிகர் மூலமாக அந்த இன்சர்ட்டட் மேஜிக் டேபிள்லேருந்து நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிரும். ஸோ ஓகே, இது வந்து ட்ரிகரை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். சரி, எப்படி அவுட்புட் கிளாஸ் பேஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ப்ளாயி அவுட்புட், அவுட்புட் கிளாஸோட சின்டாக்ஸ் அவுட்புட் ஃப்ரம் இன்சர்ட்டட் எல்லா காலமும் எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்தோன்னா நமக்கு இது ரிட்ரைவ் பண்ணும். ஆனால் இப்போ இந்த டயத்தில் எரர் வரும். ஏன்னா இதே இன்சர்ட் ப்ராசஸ்க்கு நம்ம ட்ரிகர் எழுதியிருக்கிறோம். ஸோ ஏற்கனவே எனேபிள் ஆகி இருக்குது, இந்த இன்சர்ட்டட் டேபிள் கால் ஆகுது. ஏற்கனவே இந்த அவுட்புட் கிளாஸ்க்கு இன்சர்ட்டட் ட்ரிகர் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கால் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ரிகரை வந்து இப்போதைக்கு ட்ராப் பண்ணிடுறோம். இந்த அவுட்புட் கிளாஸில் எடுக்கிறோம். ஸோ நமக்கு அங்கே ட்ரிகரில் என்ன டேட்டா கிடச்சிச்சோ அந்த டேட்டா நமக்கு இங்கேயே கிடச்சிச்சு. ஸோ நமக்கு இங்கே ட்ரிகர் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இங்கே நம்ம அவுட்புட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்டேட் பண்ணும்போது இப்போ இந்த கண்டென்ட்டே நான் அப்டேட் பண்ணுறேன். செட் ஏஜ்ங்கிறது 45 வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 7க்கு ஏற்கனவே இங்கே 33 கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து 45 அப்டேட் பண்ணுறோம்.
ஸோ இங்கே நம்ம எப்படி மேஜிக் டேபிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா டெலிட்டட் ஏஜ், அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஏஜ் அண்டு இன்செர்டடில் இருக்கக்கூடிய நியூ ஏஜ். ஸோ 2 டேபிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஜென்ரலாகவே அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக இன்செர்ட் ஆகும். ஸோ இதை 2 விதமாக நம்ம SQL சர்வர் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஒன்று வந்து டெலிட்டட், இன்னொன்று இன்செர்டட் அப்படிங்கிற 2 மேஜிக் டேபிளில் நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை அப்டேட் பண்ணும்போது இந்த ஸ்கோப்பில் டெலிட்டட் டேபிளும் இருக்கும், இன்செர்டடும் இருக்கும். ஸோ டெலிட்டட்லேருந்து ஏஜ் எடுத்துருக்குறோம், அதாவது ஏற்கனவே இருந்த ஏஜ் இப்போ புது ஏஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் ஏற்கனவே இருந்தது 33, இப்போது 45. ஸோ இதே மாதிரி டெலிட் டைரெக்டாக எழுதக்கூடிய டெலிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயி அவுட்புட் deleted star where employee ID is equal to 7. ஸோ delete ஆன டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே 7 இருக்காது. ஸோ இதுதான் மேஜிக் டேபிள்ஸ். அதுக்கு இன்டர்னலாக கிரியேட் ஆகும், ப்ரைவேட்டாக நம்ம அந்த ஸ்கோப்புக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும், வெளியில் எங்கேயும் கால் பண்ண முடியாது. விர்ச்சுவலாக இன்டர்னலாக SQL சர்வரே அதை கிரியேட் பண்ணிக்கும் அந்தந்த DML ப்ராசஸுக்கு. ஸோ இதை நமக்கு வேணுங்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜிக் டேபிள்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த செஷனில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.